காரியத்தின் துவக்கத்தை பார்க்கில் அது முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இந்த நாளில் கூட பாருங்கள், ஒரு காரியத்தை நம்ம தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கும்போது அந்த காரியத்துக்கு பதில் வர வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும்போது ஏசப்பா எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் பிரியமில்லாத பெருமையான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுது. இந்த நாளில் ஆண்டவரே நம்பி அவரே சார்ந்து அவர் விரும்புகிற அந்த பொறுமையோடு கூட நீங்கள் காத்திருக்கும்போது யோபுடைய பொறுமையை பார்த்து எல்லா சூழ்நிலை மத்தியில் யோபு பொறுமையாக இருந்தார். இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கடைசியில் அவர் பார்த்தார். இந்த நாளில் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் காரியங்களை ஜெபித்துட்டு பொறுமையோடு காத்திருங்க. நிச்சயமாய் பதில் வரும். அந்நிய கண்களெல்லாம் உங்கள் சொந்த கண்ணை காணும். இந்த சேனல் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.